ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தார்ந்தாய மனநந்தன ஏகவே நந்தநந்த சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். அருள்மிகு கொல்லங்குடி நீதி தேவதே ஸ்ரீ வெட்டுடியார் காளியம்மன் ஸ்ரீ பிலிங்கான் முனீஸ்வரர் ஆலயத்தில் 44ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு இன்று 8ஆம் நாள் விழாவாக சரியாக 8 மணி அளவில் அம்மன் தன் அடியாருடன் அக்னி செந்தி ஏந்திக்கிட்டு வீதி உலா வர இருக்காங்க. தேரோடு கிளம்புவாங்க அம்மா. என்ன விசேஷம் அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு கரெக்டாக 8 மணிக்கு சுவாமி இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல தான் அருவாமலை ஏறி குறி சொல்லுதல். குறி கரெக்டாக இருக்கும். அம்மா ஏன்னா அருவா நான் தான் அதை பிடிக்கிறேன், அதனால் எனக்கு தெரியும் மாற்றங்கள். ஒவ்வொரு கணம் எனக்கு தெரியுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணம் எனக்கு தெரியுது இந்த அருவா பிடிக்கும்போது. ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த இடத்துல குறி சொல்லிவிட்டு அம்மா தன் அடியாரோட அக்னி சக்தி ஏற்றிக்கிட்டு, அதுக்கு முன்னாடி கரகாட்டக்காரன் போவோம், அதுக்கு பின்னாடி அம்மா அக்னி ஏற்றிக்கிட்டு, அதுக்கு பின்னாடி தேர் போகும். என்னென்ன தெருக்கு போகுதுன்னா, 13ஆவது தெருவிலேருந்து 1ஆவது தெரு வரைக்கும் கிட்டத்தட்ட 13, 14 தெரு வரைக்கும் போகுது, மெயின் தெருவோடு சேர்த்து. அங்கங்கே ரோட்டில் வரவங்க இந்த ஆட்டோ, காரு இதெல்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வச்சுக்கிறீங்க, அப்படி வைக்காதீங்க. சுவாமி வரும்போது சுவாமிக்கு நம்ம வழியை விடும்போது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்கும். தயவுசெய்து அந்த வாகனத்தை கொஞ்சம் ஓரமாக விட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க, நேர்த்திக்கடனாக மாலை செலுத்துவாங்க, எலுமிச்சம்பழம் மாலை போடுவாங்க, வளையல் காப்பு போடுவாங்க, சில பேர் நைவேத்தியம் பண்ணுவாங்க, சில பேர் அர்ச்சனை பண்ணுவாங்க. எல்லாத்தையும் அம்மா பெற்றுக்கொண்டு அப்படியே தன் அடியாருடன் கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கு வருவாங்க. இங்கேருந்து ஒரு 8:30 மணிக்கு கிளம்புனாங்கன்னா, 8:30ன்னு சொல்லும்போது 10 மணி கூட ஆகிடும். ஆனால் நான் கரெக்டாக இங்கே விடிய காலம் 4:30 மணிக்கு தான் அம்மா திரும்பி வருவாள். அவ்வளோ டயர்டாகி வருவாள் அம்மா. இப்போ நமக்கு எப்படி உடம்பு வலிக்குமோ அதே மாதிரி தான் அம்மாவுக்கும் அந்த உடம்புலாம் வலிக்கும். அது உணர்ந்தால் தான் உங்களுக்கு புரியும். அவளும் டயர்டாக இறங்குவாள். அதனால் எல்லோரும் அந்த ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் அவள் கொஞ்சம் நேரம் உறங்குவாள், சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி இந்த நேரத்தில் எல்லோரும் இந்த ஆன்மீக அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.